என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கோசு vlogs உங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அன்பார்ந்த கோசு vlogs வியூவர்களே, இந்த வீடியோவில் ஆடியோ மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ஐயோ, நாங்களே கேமராவை ஹேண்டில் செய்ததால் இந்த நிலைமை வந்துவிட்டது. இந்த ஒரு வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மோசமா இருக்குமா? வெல்கம் டு கோசு vlogs. இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து துபாய் கிளம்பிட்டோம். துபாய் எதுக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தாங்க, அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் போவோம். சரி வா, ஃபஸ்ட்டு சாப்பிட போவோம். சரி வாப்போம். சாப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு லைனில் சரி ஓகே. 9:40 கடையில் 9:40 ஃப்ளைட் எடுக்கிற டைம்ன்ற போகிறாங்க. அய்யோ, காலையில் எழுந்திரிச்சவனே ஒரு மாதிரி தொண்டை வந்து நான் ஆயிடுச்சு. ஏற்கனவே தொண்டை தான் இருக்கும். சுதார் நாங்கள் வந்து வர்றதுக்கு வந்து ரூமுக்கு வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. வந்து ஒரு 2-2:30 ஆயிடுச்சு படுத்துங்கிறது. இப்போ வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10:30 வரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்திரிச்சாச்சு. சுதாகர் ப்ரோ வந்து இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கார். சுதாகர் ப்ரோ எந்திரா, அது என்னங்கடா அது டேப்லெட்டு ஃபோனெல்லாம் வச்சு நோண்டிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஏதாவது நோண்டா தான் எனக்கு தூக்கம் வருது. எந்திரி சாப்பிட போவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு இல்லைன்ற போகிறாங்க. மணி 2 பேர் தான் போயிருக்காங்களா? அதான் ஹேண்டில் பண்ண ஆள் இல்லை. 9 ஆச்சு. 7 நல்லா தான் வச்சியா? 7:30 வச்சேன், அப்புறம் அமர்த்திட்டு தூங்கிட்டேன். 7:30 வச்சேன், அப்புறம் வந்து 7:45 வச்சேன், அப்புறம் 8 மணிக்கு வச்சேன், 8:15 வச்சேன், அப்புறம் 8:30 வச்சேன், அப்புறம் அமர்த்தி போட்டேன். அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் அமர்த்தி விட்டேன். அருமையான காஃபி ஒன்று போட போறோம்டா. இங்க போடுறா, கெட்டில் பார்த்தாலே காஃபி குடிக்கணும். ஏய், இங்க பத்தியா அதிசயத்தை பத்தியா? அப்படி அந்த டேபிள் அந்த ட்ரேயோடயே இருக்குடா. அது நம்ம ஆளுங்க பண்ண வேலையாத்தான் இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போய் பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயோ ஐயோ, உடனே தெரிஞ்சுடா, ஜஸ்ட் மிஸ்ரா வந்திருக்கோம். இந்த பேர் இங்கே போட்டிருக்காங்க, ப்ளீஸ் யூஸ் கெட்டில் ஃபார் பாயிலிங் ஒன்லி வாட்டர். ஒன்லி வாட்டர் போட்டிருக்காங்க. எனிதிங் எல்ஸ் கேன் பி ஹசார்டஸ்ன்னு போட்டிருக்கான். அப்போ எனிதிங் ஏதோ பண்ணியிருக்காங்க. இங்க உட்காந்து மேகி ஹாஸ்டல்ல பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மைதான்டா சார், ஏதோ பண்ணிருக்காங்க. சாப்பிட போயிரும்டா, லேட் ஆயிடுச்சா. குளிச்சுட்டா. எத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது. நல்லா வரும். இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அது அடுத்த திரைப்படம் வந்து சரி எனக்கு மைக்கு போடலன்னு நினைக்கிறேன். கேமராவோட ஆடியோலே வருது. நெஞ்சில் கொடி இருக்கும் இந்த தொலை எடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. பாத்தியா, காலையில எந்திரிச்சா எல்லாருமே அர்ஜுன் தாஸ் வயசு, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சரி சாப்பிட்டு வந்துடுறேன். கட்டுறான், குளிக்க போவாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு கோசு vlogs. இன்னைக்கு வந்து நம்ம வந்து துபாயில் வந்து தெரு தெரியாமல் சுற்றிக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது, தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டைலாக சொல்லணும்னா வந்து we are going to find our way அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆங்கிலம் தெரிந்த ஒரு நண்பனை கூட வச்சுக்கிட்டு நீ தொலைஞ்சு போயிடுன்ற பயம் உனக்கு இருக்கக்கூடாது. லிட்டில் ஃப்ளோர் ஸ்கூல்ல படிச்சவன் நான். என்னை பத்தி உனக்கு தெரியாது. இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேன். கேப் வந்து நம்ம ஊர்ல கேப் அசால்ட்டு. அது என்ன கூட கொஞ்சம் காசு அடவு போடுவாங்க, பரவாயில்ல, காசை கொடுத்து போயிட வேண்டியது அவ்வளோதான். பின்னாடி ஒரு இப்போ வந்து 80 ரூபா கொடுத்து போயிட வேண்டியது வழியில். அதாவது இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து அல்கூஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தர் வர சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராவிடுடைய அண்ணன் வந்து இங்கே வேலை பார்க்குறார். ரொம்ப பெரிய ஆள். அண்ணன் வந்து இந்த ஊரில் தெரியாது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் பிடிக்கிற வீடியோவில் வந்து பக்கத்தில் உட்காந்து ஒரு தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்திருப்பார். ஆர்எஸ் அதை வீடியோவில் காமிச்சு எனக்கு வந்து
வந்து ஓ அது டிராவிட்டோட அண்ணனா ஒரே மாதிரி தான் இருக்காரு நம்ம கிட்டத்தட்ட. வந்து கரெக்டாக அந்த தெரியவே இல்லை அந்த இதில். கேபு கீப்புன்னு போய் சிக்காம கரெக்டாக அவர் வந்தார். ஹோட்டல் வாசலே இருந்தார். எங்கே போகிறீங்க கேபா டாக்ஸியை பார்த்தாரு. மூஞ்சி திரு திரு முடிச்சுக்கிட்டு இருந்தான். அவர் பார்த்துட்டு கேப் தானே அப்படின்னு கேட்டுட்டாக்கு. கேப்லாம் புக் பண்ண மாட்டோம். இல்லை கேபு திருப்பி திருப்பி சொன்னேன். லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு ஆங்கிலம் தெரிஞ்ச ஆங்கிலம் நீ பேசுவாடாங்க. அதுக்கு நான் சொல்லடா இங்கே நம்ம இது வரைக்கும் நம்ம ஏறினதே கிடையாது. அவன் பாட்டுக்கு ஏறி டக்குன்னு வேற ஏதாவது லாங்குவேஜ் வேற எங்கேயா ஊரில் கொண்டு போய் இஸ் பெப்பர் ரோஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபாரின் வந்தா இதுக்கும் வந்து ஒரு ஹேக் வச்சிருக்கேன்டா சொல்ல. இப்படி கட்டுறது ஐஃபோன் ஹேக்கு என்னன்னா வந்து கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஃபாரின் போயிட்டீங்கன்னா சரி இந்த இதை தொட்டிங்கன்னா இதில் வந்து கன்வெர்ட்டுன்னு இது இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் வந்து யூஏஇயில் இருக்கேன். அதனால் இதில் போயிட்டு யூஏஇ டாலர் கொடுத்துட்டு இப்போ 80 ரூபா என்ன அமௌண்ட்டு சாப்பிட்டு அதுக்கு உள்ள போட்டு காசா? என்ன இதில் 1852.12 தட்ஸ் த வேல்யூ. ஓகே கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் 15 கிலோமீட்டர்னா கரெக்டு தான். கரெக்டு தாங்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்துருக்கோம். துபாய் வந்துட்டு இங்கே வரலைன்னா இப்படி இது என்ன இடம் அது? துபாய்க்கு மிக அருகில். அது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். அது என்ன துபாய் மாலு, அங்கே தான் வந்திருக்கோம். துபாய் மாலுக்கு எதுக்கு வந்தோம்னா அங்கே வந்து என்ன இருக்குது? துபாய் மட்டும் இல்லை, வேர்ல்டுக்கே வந்து ஒரு வேர்ல்டுலேயே துபாய்க்கான ஒரு அடையாளமாக இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான மேட்ரு என்னென்னா அதுதான் புர்ஜ் கலீஃபா. அந்த புர்ஜ் கலீஃபாவோட மேனேஜர் அவர் வந்து நம்மளை வந்து மேலே கூட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து 3 பேர் வந்து இப்போ மேலே போய் உங்களை காட்ட போகிறோம். அங்கே வந்து கேமரா எடுத்துக்கலாம், ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோன் மட்டும் தான் அவர் வந்து மைக் வந்து அலௌட் இல்லை போல். அதனால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படி இந்த ஃபோன்லேயே எடுக்கிற ஆடியோவே ஓரளவு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கோச்சுக்காதீங்க. இப்போ சுதார் உள்ள நேரம் வரைக்கும் டெட் பாடி மாதிரி கிடந்தான். இப்போ ஏதோ எந்திரிச்சிட்டான் போல, வாய் பேசலாம். ரைட், முடிச்சிட்டான். சரி, ஓகே. முதன்முறையாக கோபி சுதாகர் புர்ஜ் கலீஃபாவிலே எப்படி பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் இருக்கு, மாடல்லாம் இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் துபாய் வந்த அப்பயும் இங்க வந்து அந்த ஃபவுண்டைன் வந்து பார்த்தேன். அந்த பில்டிங்ல வந்து டெய்லி லைட் ஷோ மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து எவ்வளோ த்ரோ இருக்குமா, எப்படி மேல இருந்து வரைக்கும் அது இது பண்றீங்க? ஆக்சுவலாக எல்லாருமே இந்த ப்ரொஜெக்டர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ரொஜெக்டர் கிடையாது. ஏன்னா இந்த ப்ரொஜெக்டர் பண்ணோன்னா வெளியே இருந்து லைட் அடிக்கும் போதுல வீட்டுக்குள்ளே போகும். அப்போ யார் வந்து இங்கே உள்ளே இருக்க முடியாது, தூங்க முடியாது, வைக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த பில்டிங்கோட சப்போர்ட் சிஸ்டத்தில் வந்து நிறைய எல்இடி ஸ்ட்ரிப், கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் எல்இடி ஸ்ட்ரிப் நாங்கள் வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் என்ன ஆகுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள், அதாவது ஒரு 90 டிகிரினா ஒரு 87, 85 அப்படின்னு இந்த ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு இப்போ அதில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஹியூமன் ஐஸ் என்ன ஆகுனா அந்த ஆங்கிள் ஆஃப் டிஃபரன்சஸ் பண்ணும்போது ஒரு இமேஜ் தெரியும் போது அது ஃபுல் இமேஜாக தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு வெளியே ஒரு சவுண்டு வராது, ஒரு இமேஜ் தெரியாது, ஒரு பிக்சல் லைட் கூட உள்ள போகாது. கிளாஸ் இருக்குன்னா கிளாஸ் புள்ளி இன்னொரு கிளாஸ் மாதிரி வச்சு அதாவது இது இருப்பாங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே நாங்கள் மாட்டி இதுலதான் வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகும். அப்போ இதுக்குள்ள இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது அடுத்த ஸ்ட்ரக்சர் அங்கே. ஸோ இந்த விண்டோ நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். முக்கியமா இங்க இருக்க நான் வியூ பாக்குறேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா வெளியே ப்ரொஜெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். இது சுத்தி இந்த பில்டிங்ல தான் வந்து இதான் டாலஸ்ட் பில்டிங் லெவல். அதனால வந்து இந்த இடிதாங்கி இன்னும் நம்ம ஊர்லாம் வைப்போம்ல, வீடு கட்டினா மேல வச்சிருப்பாங்கல்ல சின்னதா, இந்த பில்டிங்க்கு பிரம்மாண்டத்துக்கு ஏற்ற மாதிரியே மேல பிரம்மாண்டமா ஒரு வந்து இடிதாங்கி ஒன்று இருக்கு. அது எப்படின்னா மேகம் வந்து எப்பயுமே அந்த ஃபுல் சார்ஜ் ஆகாம 70%, 100% சார்ஜ் ஆனா இடி இடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது 70% இருக்கும் போதே வந்து ஒரு பாத்து உருவாக்கி கொடுத்து அதை வாங்கிக்குமா, உள் வாங்கி கீழே கிரவுண்ட்ல போய் இருக்குமா. 2.1 மில்லி செகண்ட்ல
கீழே கரெக்டா சார் ஆகணும். சப்போஸ் அது ஆகாம வேற ஏதாவது இல்ல இருந்துச்சுன்னா டிவிலாம் போயிடும், பிக்சர் டிவி போயிடுச்சுங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா எங்க அப்பா எங்க அப்பா வந்து டிவி டெக்னாலஜி வந்துருச்சு இன்னும் போட்டு டிவி ஆஃப் பண்ணுங்க. அது வந்து நான் பூமர்ஸ் பண்றது அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். பார்த்தா அந்த மாதிரிலாம் இங்க பிரச்சனை வராது. ஆமா சயின்டிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்க. சயின்டிஸ்ட் இல்ல உண்மையுமே நீங்க கோபி சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இங்க வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலயும் எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. மாத்தி விட்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் போனாலே வந்து சுதாகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஒய்ஃபே வந்து அவங்க ஒய்ஃப் ஆர்கிடெக்சர், அதனாலதான் ஆர்கிடெக்ட். அதனாலதானே 5 கிலோமீட்டருக்கு லைட்னிங் அரெஸ்ட் கிடையாது. ஏன்னா புர்ஜ் கலிஃபாவே ஒரு லைட்னிங் அரெஸ்ட் தான். ஆமா அதான் இல்ல அதை சொல்றேன். ரொம்ப அநியாயத்துக்கு எதுக்கு நீங்க ஒரு இன்ஜினியரிங் மார்வலா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. வெளியில லைட் ஓடிட்டு இருக்கா. நிக்கிறதெல்லாம் 152வது ஃப்ளோர். ஸ்லிப் ஆச்சு பாரு. எனக்கெல்லாம் கிட்டு கிட்டுன்னு இருக்கு. உங்களுக்கு வந்து கேமரால காட்டக்கூடாதுன்னு சொல்லி பயம் இல்லாம இருக்கேன். சரியா என்ன ஹைட்டு பாருங்க. அது போக வந்து இருக்கனால வந்து லைட் பயங்கரமா இருக்கு. குளிர் அதிகமாகுது. 20 மீட்டர் மேல இன்னும் இருக்கு. இன்னொரு 220 மீட்டர் மேல இருக்கான். அங்கேயும் அப்படியா? ஆமா நாங்க சுதாகர் மேல உட்காந்த மாதிரி நான் ஒரு போட்டோ போடுறேன். நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், நாங்க வந்து புர்ஜ் கலிஃபால வந்து அந்த இடி தாங்கி இருக்குல்ல அதை போய் தொட்டுட்டு வந்த போட்டோ போடுறோம். ஓகே அரசு எடிட் பண்ணிட்டாங்க. வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. புர்ஜ் கலிஃபாவோட டாப்ல இருந்து எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் கீழே இருந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பக்கத்துல இருந்து அது வந்து ப்ரொஜெக்டர்னு வேற நினைச்சிருக்கீங்க. எல்லாம் வந்து நீங்க நேரில் பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே எங்களுக்கு வந்து ப்ரோ முபாரக் ப்ரோ சொன்னப்பல ரொம்ப நன்றி. எனக்கு உண்மை ஆமா நீங்க வந்து எவ்வளோ நான் கூப்பிட்டு வந்து எல்லா விஷயமும் பண்ணாரு. நீங்க வந்து காசு கொடுத்து வந்துடலாம். ஆனா அது வந்து இங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்து இது எப்படி நடந்துச்சு, இந்த ஒவ்வொரு ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. நம்ம ஆமா எங்க ஊருக்காரு. ஆனா சிவகங்கை மாவட்டம்லாம் ஒண்ணு கூட்டிட்டோம். அதே மாதிரி சுதாகர் என்ன பிரபல மாவட்டம் கையை கட்டி ஒண்ணு இல்ல ஊர் பிரச்சனை இழுத்தோட இதோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது விடைபெறுவது கோபி மற்றும் சுதாகர். போன்ல எடுத்தாங்க. வேற ஏதாவது வாங்கி போட்டாங்க. ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. போன்ல ஸ்டிக்கு கூட யூஸ் பண்ணல, கையில தான் இருக்காங்க. வருதுல இந்த லைட் தான். இங்க நாங்க எப்பயாவது கண்டிப்பா போறோம். இந்த மாதிரி இதுதான் சொல்றாங்க. உள்ள இருக்கவங்களும் தெரியாதான். சூப்பரா இது பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாது. இது ப்ரொஜெக்டர்லன்னு நல்லாவே எனக்கு தெரியும். அது அந்த இது ஸ்கிரீன்ல தான் ஓடுதுன்னு நல்லா தெரியும். ஆனா அது உள்ள இருக்கவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லும் போதுதான் இது புதுசா இருக்கு எனக்கு. அது இந்த அளவுக்கு டிசைன் பண்ணி அதை ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது சூப்பரா இருக்குல்ல. ஆனா கண்டிப்பா பயங்கர ஆமா ஆமா தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸோட அதை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க, எவ்வளவு ஹைட்டுக்கு அது கட்டிக்கிட்டே போகணும். அதெல்லாம் பெரிய விஷயம். மேல இருந்து கீழே பார்க்கும்போது அப்படியே தலையே சுத்தும். கண்டிப்பா போறோம். நாங்க ஒரு தடவை கண்டிப்பா போயே ஆகிறோம். ஆனா எப்போ ஆகும்னு எங்களுக்கும் தெரியாது. ட்ரை பண்றோம். அந்த மீட்டிங்ல போவாங்க. ஆமா ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்